தெய்வங்கள் அப்படின்னாலே தெய்வங்களுக்கு எல்லா நாளும் விசேஷமான நாள் தான். அதை நம்ம வந்து தீர்மானிக்க முடியாது. ஆனா இங்க காலங்காலமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. யார் இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இங்க உள்ள மலையை சார்ந்து இருக்கக்கூடிய மனுஷாளுகள். அவங்க வந்து இத வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இந்த அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு நாட்கள் அப்படின்னு ஒரு தீர்மானிச்சிருக்காங்க. அது என்னைக்கு குறிப்பிடுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வருடங்கள்ல சித்திரை மாதம் வரக்கூடிய பௌர்ணமி, சித்திரை மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிற நாட்கள் வந்து இங்க வந்து ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி, அன்னைக்கெல்லாம் நம்ம இந்த கோயில் உள்ளே நுழைய முடியாது. அவ்வளோ கூட்டங்கள் இருக்கும். ஏன்னா அது அவங்களுக்காக இந்த ஊர்ல இருக்கக்கூடிய இந்த ஊரை சார்ந்து இருக்கக்கூடியவங்க, இந்த அம்பாலை சார்ந்து இருக்கக்கூடியவங்க அன்னைக்கு அவங்க பண்ணக்கூடிய படையல் அது. அப்ப என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த ஊர்ல கிராமங்கள்ல சுத்து வட்டத்துல விளையக்கூடிய காய்கறிகள், அப்புறம் வந்து இந்த இடத்துலயும் நெல் விளையுது, மிளகு விளையுது, ஏலக்காய் விளையுது, இப்படி சில உணவு முறைகளும் இங்க இருக்கு. அதுல இங்க விளையக்கூடிய அந்த நெல்லை பச்சை அரிசினால பொங்கல் செய்து, அந்த பொங்கல் அந்த காய்கறிக்காலாம் வச்சு இங்க நம்ம ஊர்ல சொல்லுவோம் இல்லையா, சூரிய பொங்கல் தை மாசம் 1ஆம் தேதி நம்ம எப்படி சூரியனுக்கு படைக்கிறோமோ, அது போல சித்திரா மாசம் வரக்கூடிய பௌர்ணமியில இங்க இருக்கக்கூடியவர்கள் வந்து அந்த காய்கறி நெல்லை வச்சு பொங்கல் வச்சு சைவ படையலாக பண்ணுவாங்க.